நாமெல்லாம் ஒரு நாளைக்கு 21,600 முறை அஞ்செழுத்து சொல்லணும். எத்தனை தடவை சொல்லணுங்க? ஒரு நாளைக்கு 21,600 முறை சொல்லணும். எத்தனை தடவை சொல்றோம்? 108 தடவை சொல்றேன் சார். தீட்சை வாங்கினவங்களே அப்படி சொன்னா வாங்காதவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் அனுஷ்டானம்னு ஒண்ணு வச்சாங்க. சரிப்பா, 108 எல்லாம் பத்தாது, ஒரு 216 சொல்லுப்பா. காலையில 108, சாயந்தரம் 108. 21,600 100ஆல வகுத்தீங்கன்னா 216. நீங்க 21,600 முறை சொல்லாட்டி போகுதுடாப்பா, ஒரு 216 தடவை அஞ்செழுத்த சொல்லுங்கன்னு பெரியவங்க வச்சாங்க. நம்பால் அதெல்லாம் ஆகாதுன்னா சரிப்பா, காலையில 108, சாயந்தரம் 108 சொல்றான்னு அதுல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. ஆனா சத்தியமா இது பத்தாதுங்க. உண்மையை சொன்னா 21,600 முறை நம்ம சொல்லணும். ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு நாம 21,600 முறை மூச்சு விடுறோம். 21,600 மூச்சு காற்றை தருகிற சிவபெருமானுக்கு ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? அந்த ஒவ்வொரு மூச்சு தான் நம்மளை வாழ வைக்குது. அந்த ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி சொல்லணும். சொல்றோமானா இல்ல, சரி பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 21,600க்கு பதில் ஒரு 216 முறையாவது சொல்லுங்க அப்படின்னாங்க. நம்பாளுங்க அதுவும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அருளாளர்கள் பார்த்தாங்க, சரிப்பா அப்படி இல்லாட்டி போகுது, திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம், திருவம்பலம்னு இந்த 3 வார்த்தையை சொல்லுப்பா, 21,600 முறை அஞ்செழுத்து சொன்னதுக்கு சமம்ட்டாங்க. ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆனா உண்மை மறுப்பதற்கு இல்லை. ஆனா அப்படி அந்த குறுக்கு வழியை கடைபிடிக்க கூடாது. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கங்க, திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம், திரு அம்பலம், இந்த 3 வார்த்தைய ஒரே ஒரு முறை சொன்னீங்கன்னா 21,600 முறை 5 எழுத்தை சொன்னதற்கு சமம். மறந்துடாதீங்க. ஆனா இதை எப்ப சொல்லணும்னா, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறோம். இன்னொரு முறை நான் சொல்றேன், என்ன கேட்டு எழுதி. திருச்சிற்றம்பலம் 1, 2வது சொல்றேங்க செம்பொன்னம்பலம், 3வது திருவம்பலம். திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம், திருவம்பலம், இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும். ஆனா தயவு செஞ்சு இதை மற்ற நேரத்தில் பயன்படுத்தாதீங்க. ரொம்ப முடியாம படுத்து கிடக்கிறோம் அப்படின்னா இதை சொல்லிக்கங்க. இல்லைன்னா 216 தடவை சொல்லிட்டு இதை ஒரு முறை சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு லைசன்ஸ் ஓகேவா? 216 தடவை சொல்லாதவங்க இதை சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பெரிய ரகசியத்தை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். ஐயா தான் சொன்னாரு அப்படின்னு குறுக்கோழியை பிடிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நேர்மையை கடைப்பிடிச்சிட்டு 216 தடவை சொன்னவங்க இதை சொல்லிட்டா 21,600 முறை சொன்னதா சாமி கணக்கு எழுதிக்குவார். சரிங்களா? மணிவாச